திருச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். கோதண்டம் உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல போய் டீ சொல்லு போ. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகள் அதை நான் வரவேன். ஏய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமா இருக்காது. பிரிஞ்சு எங்க இருக்கும் முடி மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. நான் வந்து இங்க பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்ல. சும்மா நானா ஏன் கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். வீட்டுல பொண்டாட்டில இருந்து பிள்ளையில இருந்து யாருமே மதிக்கிறது இல்ல. என்னையா சொல்றேன்? உண்மைதான் சொல்றேன். இப்ப அண்ணியாரே அண்ணனை எப்படி கூப்பிடுறாங்கனாக்கா, டேய் இங்க வாடா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. அண்ணனை பற்றி அண்ணனை பற்றி அண்ணி வேற யாரிடமே பேசிய ஆடியோ உங்களுக்கு கொடுத்தா நீங்க நம்புவீங்களா? அம்புட்ட ஆசை. அப்ப அத இப்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாமா? சொல்லுங்க, ரிலீஸ் பண்ணிடலாமா? ஐயா ஐயா ஐயா, ராசாதி ராசா, அருணாசலா, படையப்பா, தளபதி, மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. இப்போ எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க தலைவரை வந்து எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையும் எதிர்க்க எங்க அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கல. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார். அப்படிதான் நான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஏண்டா கொஞ்சமாரு மனசாட்சியோட தான் பேசுறியா? நான் என் எதிரியை நான் தனியா தான் சந்திப்பேனே ஒழிய. மாமா எங்க நீ முறை? நான் வந்து இங்க பாருங்க, ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா சரியா இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனா நல்லா இருக்கும். வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம். மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்ச நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிடா. அது பாருங்க, கூட்டத்துல நிக்க வீரமோ துணிவோ தேவையில்லை. நான் பார்த்தவங்க தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனிச்சு நிக்கிறோம், மோதிரம். 2016 இருந்து 24 வரைக்கும் பல தேர்தல் சந்திச்சாச்சு. தலைவருக்கு தெரிஞ்ச லட்சணத்தை பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே நீங்க இத்தனை பேர் 100 தடவை கேக்குறீங்க. கூட்டணி இல்லாம எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேன். கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்ல சட்டமா? ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். எதிர்க்கு எதிரி எனக்கு நண்பர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில பார்த்தா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல, எதிரிக்கு எதிரி இல்ல. நாங்கள் வந்து எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம் தேடல. இவன் டுபாக்குங்கிறது உனக்கு தெரியாது. இவன் ஒரு புலிகேசிங்கிறது நமக்கு தெரியாது. யார நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்துருக்கோம். 35 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. 6 தேர்தல்ல 16 வருஷமா ஐயாவை ஏத்துறன்னு தோத்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு விட்டுற மாட்டல, ஜெயிப்பேன். என் அப்பா சத்தியமா ஜெயிப்பேன். எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்ல, தடுமாற்றம் இல்ல, அதனால ஒரு குழப்பமும் இல்ல. ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல. திமுக இருந்து ஒரு பையன் ஆட்சிக்கு வர முடியாது சொல்லுவாரு. ஆட்சியில 2021 உட்கார்ந்தாச்சு. ஒரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ ஏன் உயிரோட இருக்க? ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். முழுக்க சாதி வெறியன், சுய ஒழுக்கம் இல்லாதவன், குடிகாரன், கட்சியோட சீரழிவு காரணமே வேற யாரு? நான் தான். கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். இன்னொரு 4-5 மாசத்துல தெரிஞ்சிடும் யார் யார் எங்க போறாங்க அப்படின்னு. நாங்க எங்க நிக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கு சீட்டை போய் நில்லு. ஓகே பாஸ். என்னோட கடவு சீட்டை கொடுத்துட்டேன் அந்த அம்மாட்ட.
வணக்கம் லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்? வாங்கி கடவுச்சீட்டை வச்சுக்கிட்டா விசா உறுதி, அதாவது நுழைவு அனுமதி உறுதி. இல்லைன்னா கொடுத்துருச்சுன்னா இல்ல. வணக்கம் இல்ல, வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானி இருந்துச்சு. மத்தவன்லாம் மணிக்கணக்கா கேள்வி கேட்குது, பதில் சொல்றான். அந்த அம்மா தேநீர் குடிக்குது, தண்ணியை குடிக்குது, அப்புறம் பிரேக் அப்படின்னு போயிட்டு திருப்பி வந்து கூப்பிட்டு பேசுது. ஒரே வார்த்தை வணக்கம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆனால் நான் போய் வணக்கம் அந்த அம்மா என்ன புரிஞ்சுக்கிச்சு, இவன் அமெரிக்காவே அவனுக்கு எழுதி கொடுத்தாலும் இருக்க மாட்டான், வந்துருவான். அந்த ஒரே வார்த்தையில புரிஞ்சிருச்சு. வாங்கி வச்சுட்டு ஹாப்பி ஜர்னி, ஆல் தி பெஸ்ட், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு சிரிப்பான் பண்றா. கொடநாடு கொலை, கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா கேக்குறது பெருசு. நடந்தது. யார் செஞ்சா? இல்ல. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது? உத்தரவிட்டது யாரு? எல்லா இடங்களிலும் கொலை. சிறப்பா இருக்கு எடப்பாடியா, அதை சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதானே திங்கிற? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.